Hey, this is Adhan Magendran. Welcome to Mediagrass YouTube channel. So, super எப்படி ஒரு வாட்டர் வாஷ் பண்ண போறோம்ன்றது தான் சொல்ல போறேன். கடையில ஒரு 150 சார்ஜ் பண்றாங்க. நான் நம்மளே எப்படி சமையா பண்ணனும்னு நான் சொல்றேன் நானு. அதுக்கு ஒரு ஹோஸ், ஒரு பக்கெட் ஒன்னு, நம்ம வீட்ல இருக்க ஒரு பக்கெட். ஸோ ஷாம்பு, ஒரு ரூபாய் ஷாம்பு ஒரு 2, ஒரு வெட் கிளாத் ஒரு ட்ரை கிளாத். எப்படி பண்றதுன்னு பாப்போம். வண்டியோட பாடியை மட்டும் தான் நம்ம இதில் இது பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இன்ஜின் போகணும். ஃபஸ்ட்னே இன்ஜின்லாம் போயிட்டு பாடி போட்டோன்னா ஸ்க்ராட்ச் ஆகிடும். இங்கே இதெல்லாம் இருக்கும், மண்ணெலாம் இருக்கும், ஸ்க்ராட்ச் ஆகிடும். ஸோ முதல்ல நம்ம மேலே ஃபுல்லாக பல நாள் வாஷ் பண்ணாத வண்டி. ஸோ ஒன்ஸ் எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்த அப்புறம் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்டு விடணும். அதுக்கு ரெஸ்ட்டு விட்ட அப்புறம் தான் பண்ணணும். அதே மாதிரி லாங் போயிட்டு சில பேர் அப்படியே வாட்டர் வாஷ் விடுவாங்க. அப்படி விடாதீங்க தயவுசெய்து. ஏன்னா ஹீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு போடுறீங்கன்னெலாம் கேட்பாங்க. இதுதான் ரீசன். சென்டர் ஸ்டாண்ட் போட்டு தான் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணோம். சைட் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா தண்ணி ஃபோர்ஸாக அடிக்கும்போது இல்லை வாஷ் பண்ணும்போது எங்கேயாவது தேங்கி அந்த இடம் ரஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம சென்டர் ஸ்டாண்ட் போட்டு தான் நம்ம வாஷ் பண்ணணும். இன்ஜின்லாம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய சந்துலாம் இருக்கும். ஸோ நான் ஆக்சுவலி ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன். இருங்க நான் எடுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் பல்லாக இருக்கும், துணியில் வாஷ் பண்ண முடியாது. ரொட்டேட் பண்ணி தான் நம்ம வாஷ் பண்ணோம் டயரை. அவ்வளோதான், என்னோடய ஃபினிஷிங் ஏரியாவுக்கு வந்துட்டேன் நான். ஸோ ஆக்சுவலி எந்த 2011 மாடலு. ஸோ எந்தில் கூலண்ட் இன்ஜின் இல்லை, எந்தில் ரேடியேட்டரும் இருக்காது. பட் இப்போ வர BS6 மாடல்ஸ்லாம் ரேடியேட்டர்லாம் இருக்குது, அதெல்லாம் சென்சார்ஸ்லாம் இருக்குது. ரேடியேட்டர்லாம் ஃபோர்ஸாக அடிச்சிங்கன்னா அது அந்த அலுமினியம்லாம் வளைஞ்சதுக்கான சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் அப்படிலாம் பண்ணாதீங்க, பார்த்து கேர்ஃபுல்லாக அடிங்க. உங்கள் வெஹிக்கிளில் எங்கெங்கெல்லாம் சென்சார்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷோரூமில் ஃப்ரீ சர்வீஸ் அப்பயே நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அடிங்க. வாஷ் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ இப்போ கொஞ்சம் பிட்டானவுடனே வண்டி வாஷ் பண்ணவுடனே கொஞ்சம் தண்ணியெல்லாம் சொட்டணும். சென்டர் ஸ்டாண்ட் போட்டு தான் வாஷ் பண்ணணும். சென்டர் ஸ்டாண்ட் போட்டே இருக்கட்டும், அது மட்டும் சொட்டட்டும் தண்ணி. ஒரு 10 மினிட்ஸ் அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. ஸோ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம துடைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 2 ஃபோல்டு ஒன்று பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு துடைக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு பாடி தான் துடைக்கணும். இல்லைன்னா ஸ்க்ராட்ச் வந்துடும். முக் அண்ட் கார்னர்ஸ் எல்லாமே துடைக்கணும். இன்ஜினை துடைச்சிட்டு நீங்கள் திரும்ப மெட்டல்ஸை துடைச்சிட்டு திரும்ப நீங்கள் பாடிக்கு கையே வைக்கக்கூடாது, ஸ்க்ராட்ச் ஆகிடும். ரொட்டேட் பண்ணி தான் துடைக்கணும். ஓகே கைஸ், நம்ம இப்போ வாட்டர் வாஷ் பண்ணிட்டோம் வீட்லேயே. ஸோ கடையில் எப்படி சூப்பராக வாட்டர் வாஷ் பண்ணுறதோ அதே மாதிரி பண்ணிட்டோம்.
ஒரு 150 ரூபா மிச்சம் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஜஸ்ட் டிட் இட், யூ ஜஸ்ட் டூ இட்.